இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களை ஒவ்வொரு வருஷமும் திருவிழா அப்ப ஒரு பேய் வந்து அவங்களோட ட்ரெஸ் ஃபுல்லா கழட்டி போட்டுட்டு தூக்கிட்டு போயிடுது. இந்த படம் பேரு ஸ்திரீ. இது 2018 வெளிவந்துச்சு. அதுவும் இல்லாம நிஜமாவே ஒரு ஊர்ல நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. இப்போ படம் ஓபன் ஆனா ஒரு ஊரை காட்டுறாங்க. இதுதான் அந்த ஊரோட நுழைவாயில் போல. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சவுத்துலயுமே ஸ்திரீ நாளைக்கு வான்னு எழுதி இருக்கு. இப்போ அந்த டைம் ஒருத்தன் வெளியில வரான். வெளியில வந்து அவனுக்கு ஏதோ அவசரம் போல வந்து அந்த ஊர்ல ஒதுக்கு போறமா நின்னு பாத்ரூம் போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னால அவனை யாரோ கூப்பிடுற மாதிரி குரல் கேக்குது. அவனும் திரும்பி கூட பார்க்காம ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். திரும்பவும் குரல் கேக்குது. யாரா கூப்பிடுறாங்கன்னு அப்படியே பொறுமையா திரும்பி பார்க்கறான். அவன் கண்ணுல மட்டும் ஏதோ ஒண்ணு தெரியுது. இப்போ அவனோட நடவடிக்கை மொத்தமா மாறிடுது. யாரையோ பார்த்து அப்படியே தலையை சாச்சு சிரிக்கிறான். அவங்கிட்ட ஏதோ வேகமா வருது. இப்போ அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது போல. அந்த ஊரை காட்டுறாங்க. இவர் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சவுத்துலயுமே ஸ்திரீ நாளைக்கு வான்னு எழுதிட்டு இருக்காரு. இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவன் அந்த ஊர்ல காலையில வேகமா எழுந்து அந்த வீதி பக்கம் ஜாக்கிங் போயிட்டு இருக்கான். இவன் அப்படி போகும்போது எழுதுறவரை பார்த்து, சித்தப்பா இன்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, எப்பதான் நீங்க எல்லாம் மாற போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவரும், இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களோட நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்திரீ நாளைக்கு வான்னு எழுதி வச்சா அவ வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே எது வீட்டுல இருந்து ஒரு ஆன்டி கூப்பிட்டு அங்க எழுதிட்டு தயவு செஞ்சு வந்து நல்லா கொஞ்சம் பெருசா எழுதி கொடுங்க, அந்த பாலா போனவளுக்கு கண்ணு தெரியாம எங்க வீட்டுக்குள்ள பூந்துற போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பா ஹீரோட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. ஏன்டா ஜாக்கிங் எப்ப போன, இப்பதான் வர, இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்க, நீங்களும் நாளைல இருந்து என் கூட ஜாக்கிங் வாங்கல, அப்பதான் எவ்வளவு நேரத்துல வரேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டே வெளியே போறாரு. வெளியே போனா ஏகப்பட்ட லேடிஸ் இவங்க கடைக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமா இவங்க டைலர் ஷாப் வச்சிருக்காங்க போல. அந்த கடைக்கு Dress தைக்க கொடுக்கறதுக்கு நிறைய பேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் அவங்க அப்பாட்ட, இனிமே இந்த சின்ன சின்ன வேலை எல்லாம் வாங்காதீங்க, இந்த Dress டைட் பிடிக்கிறது, கிழிஞ்சது தைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வாங்காதீங்க, புது Dress தைக்கிறதுன்னு பெரிய பெரிய ஆர்டரா பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் இவங்களுக்கு எல்லாம் நம்மள விட்டா வேற யாரா தச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களா வந்து அவங்க Dress எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நோட் பண்ணிட்டு ஒவ்வொரு Dressம் நல்லா ஸ்டைலா ரொம்ப நீட்டா தச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அது அவங்க அப்பாவும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு, நானும் இத்தனை வருஷமா டைலரிங் பண்றேன், ஆனா இவனோட ஸ்டைல் எனக்கு வரவே மாட்டேங்குது, இவன் ரொம்ப ஸ்டைலா பண்றான், கண்டிப்பா இவன் பெரிய ஆளா வருவான் அப்படின்னு அவர் கூட வேலை பார்க்கறவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு அவங்க வீட்டு மாடி மாதிரி தெரியுது. அந்த மாடியில போய் உட்காந்து தம் அடிக்கலாம் உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. வந்து, உங்க பேரு தானே விக்கி, நீங்க தானே இந்த ஊர்ல டைலர் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, இல்ல இந்த ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு சொன்னாங்க, நான் ஒவ்வொரு வருஷமும் திருவிழா அப்ப மட்டும் தான் வருவேன், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு Dress தைக்கணும், அது சீக்கிரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் சரி ஒரு 15 நாள்ல தச்சு கொடுத்துட்டுமா அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு அவர் கையை அப்படியே பிடிக்குது. உடனே அவரும் 15 நாளுங்கிறது 10 நாள் ஆக்குறாரு. இல்ல ஒரு வாரத்துல தச்சு கொடுக்கட்டுமான்னு கேக்குறாரு. இல்ல 3 நாள்ல முடிச்சு கொடுத்துறேன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு டக்குன்னு கையை உதறி விட்டு, சரி போங்க நான் வேற டெய்லரை பாத்துக்கிறேன்னு கிளம்புறா. உடனே ஹீரோவும், இல்ல நான் 4 நாளைக்குள்ள தச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு அவர்கிட்ட அந்த துணியை கொடுத்துட்டு, எனக்கு நல்ல சூப்பரா லெஹங்கா தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுது. உடனே ஹீரோவும் அந்த பொண்ணை கண்ணாலே அளவு எடுக்கிறாரு. அளவு எடுத்துட்டு, சரி இப்ப நீங்க போங்க நான் சீக்கிரமே தச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. இப்போ ஹீரோ ஒரு கடையில வேலையை முடிச்சிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க வராரு. இவங்க 2 பேர் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. என்ன பார்க்க ஒரு பொண்ணு வந்தா, லெஹங்கா தைக்க முடியுமான்னு கேட்டா, பார்க்க ரொம்ப அழகா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும், ஓ கண்டவுடன் காதலா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும், இன்னில இருந்து நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிக்குது, இன்னும் ஒரு வாரத்துக்கு பயங்கரமா இருக்கும், கரெக்டா இந்த டைம்ல என் ஃப்ரெண்டோட மாமா ஒரு பெரிய பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்காரு, கண்டிப்பா நம்மளால அதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும், பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னால நம்ம திருவிழாக்கு ஒரு தடவை போயிட்டு போவோம், அந்த பொண்ணு கிளம்பி போகும்போது இன்னைக்கு சாயங்காலம் திருவிழால பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணை பார்க்கலாம் அந்த திருவிழாவுக்கு கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு ஹீரோவும் அந்த பொண்ணு எங்க இருக்கு அப்படின்னு பயங்கரமா தேடிட்டு இருக்காரு. எங்க தெரியும் கிடைக்கல. இப்ப ஹீரோ தனியா வந்து ஒரு இடத்துல ஓரமா நின்னுறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்துடுறா. நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா தேடி பார்த்தேன், என்ன இப்போ வரீங்க, கோயில்ல பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க வாங்க, ஐயர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், உங்களுக்காக ஸ்பெஷல் ஆரத்தி எடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த பொண்ணும், இல்ல இதுக்கு மேல நான் கோயிலுக்குள்ள வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் Dress என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. ஹீரோவும் அதான் டைம் சொல்லிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் தருது. இந்த லெட்டரை இப்ப பிரிச்சு படிக்காத, நாளைக்கு காலையில குளிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சு படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு டைம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு கிளம்பி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ருத்ரன் ஒருத்தர் வராரு. இவர் வந்து அந்த ஊர்ல வர ஸ்திரீங்கிற பேயை பத்தி பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இவங்கள பார்த்து, நீங்க எதுக்கு அந்த டைம்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இப்ப இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, பார்ட்டிக்கு நடந்து போயிட்டு இருக்கோம், இந்த ஸ்திரீங்கிறது உண்மையா, நிஜமா ஆம்பளைங்களை தூக்கிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா ஒவ்வொரு திருவிழா அப்போ நம்ம ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க காண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, என்னடா பூசா கேட்கற மாதிரி கேக்குறீங்கன்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஸ்திரீ கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு கேட்க, அவரும் இந்த ஸ்திரீ கிட்ட இருந்து தப்பிக்க 4 வழி இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க முதல்ல நைட்ல தனியா வெளியில போக கூடாது, ஏன்னா அவ தனியா இருக்கிற ஆம்பளைங்களை தான் குறி வச்சு தூக்குவா. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னால அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சா டக்குன்னு உங்க கால்ல இருக்க செருப்பு கழட்டிடணும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்க அவரோட ஃப்ரெண்டு, செருப்பு கழட்டி அந்த பேய் மேல எரிஞ்சிடணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் பண்ணக்கூடாது, 2 செருப்பையும் கழட்டி கையில எடுத்துக்கிட்டு மெதுவா நடந்து போகணும், அப்பதான்
நீங்க அவளுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்குவா. இப்ப பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, அவ உங்க பின்னாலே வந்து உங்க பேரை சொல்லி கூப்பிடுவா. அப்படி பேரை சொல்லி கூப்பிடும்போது நீங்க திரும்பி மட்டும் பாத்திர கூடாது. ஏன்னா நீங்க திரும்பி பாத்துட்டீங்கன்னா நீங்க அவளுக்கு ஓகே சொல்லிட்டதா அர்த்தம். ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாம உங்களை தூக்கிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருவேளை திரும்பி பார்க்கலாம்னா அப்படின்னு இவரு கேட்க, அதுதான் பெரிய சிக்கலே. அவ கூப்பிடுறது ரொம்ப அஸ்கி வாய்ஸ்ல பேரை 2-3 தடவை சொல்லி கூப்பிடுவா. அவ கூப்பிடுறதுனால எப்படிப்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் ஒரு செகண்ட் சபலப்பட்டு திரும்பி பாத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னு கேட்கறதுக்குள்ள அவருக்கு வீட்டுல இருந்து போன் வந்துருது. வெளியே போய் இவ்வளவு நேரம் ஆகுது, எப்பங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு அவரோட வைஃப் கால் பண்ணி கேட்க, இந்த உடனே கிளம்பிட்டுன்னு இவங்களை அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப இவங்களும் அந்த காட்டு பாதையில தனியா நடந்து போயிட்டு இருக்கமே, ரொம்ப பயமா இருக்குங்கிற மாதிரி பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா அது சத்தம் அப்படின்னு 2 பேரும் பயத்தோட நின்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு 2 கண்ணு மட்டும் தெரியுது. அது ஆந்தையோட கண்ணானு தெரியல, இல்ல ஏதாவது ஒரு மிருகத்தோட கண்ணானு தெரியல. அதை பார்த்த உடனே 2 பேரும் பயந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்ப அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல எல்லாரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் இவங்களுக்கு முன்னாலே வந்துடுறாரு போல. இப்ப அன்னைக்கு நைட் எல்லாரும் பயங்கரமா குடிச்சிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு டான்ஸ் சாங் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த சாங்ல நடுவுல ஹீரோ மட்டும் வெளியில போய் அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற செவுத்துல உச்சா போயிட்டு வந்துடுறான். இப்ப அந்த சாங் முடிஞ்சிருது. சாங் முடிஞ்ச உடனே பவர் கட் ஆயிடுது. பவர் கட் ஆனது எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடறானுங்க. கரெக்டா அந்த டைம் வீட்டோட கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. யாரா அது கதவை தட்டுறதுன்ட்டு, நீ போய் திறக்கறியா இல்ல நான் போய் திறக்கட்டுமான்னு எல்லாரும் பயந்து பயந்து நின்னுட்டு இருக்கானுங்க. இப்ப ஒரு வழியா ஒருத்தன் போய் கதவை திறந்துறான். கதவை திறந்து பார்த்தா வெளியே ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கு. அது பொண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆன்ட்டி நின்னுட்டு இருக்கு. இது யாரா இவங்க இந்த நேரத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த குரூப்ல இருந்து ஒருத்தன் வந்து, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் தான் இன்னைக்கு நம்மள வீட்ல தனியா இருக்கோங்கிறதுனால வர சொல்லியிருந்தேன். நீங்க எல்லாரும் கீழே பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க, நானும் இவ்வளோ மேல இருக்க ரூம்ல போயிட்டு ரொமான்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியை உள்ள கூட்டு போறான். இப்ப கரண்ட் ஆஃப்ல இருக்கும்போது எல்லாரும் மொபைல் டார்ச் ஆன் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அவனும் அந்த ஆன்ட்டி மேல இருக்க ரூமுக்கு கூட்டு போயிடுறான். அப்போ கீழே உனக்கு ஆடிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒன்னு தெரியுது. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே பொறுமையா நடந்து போறான். அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால யாரோ நிக்கிற மாதிரியே தெரியுது. யாரா இருக்கும் அப்படின்னு மெதுவா கிட்ட போய் அந்த ஸ்கிரீன் கிட்ட கை வைக்கிறதுக்குள்ள இப்ப அந்த மேல அந்த ஆன்ட்டியை கூட்டு போனால அவன் வந்து கூப்பிடுறான். என்னடான்னு கேட்க, ஒண்ணும் இல்ல மச்சான், நானே எதுவுமே பிளான் பண்ணாம அவளை வர சொல்லிட்டேன். இப்ப ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட அது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்கிட்ட இல்லன்றதும் கீழே இருக்கிற மத்த பசங்க கிட்ட விசாரிச்சுட்டு சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு திரும்ப மாடி படிக்கிட்டு ஏறி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது கரண்ட் வந்துருது. இப்ப கரண்ட் வரவும் கீழே இருக்கிற பசங்க எல்லாருமே அவனை பயங்கரமா சேர் அப் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க, போய் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு. இப்ப அவனும் ரூம்குள்ள போயிட்டு அதான் கரண்ட் வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு இந்த ரூம் மட்டும் இருட்டா இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு சுவிட்சா போட்டு பாக்குறான். அப்படி போடும்போது கரெக்டா ஒரு சுவிட்ச்ல லைட் ஆன் ஆயிடுது. அப்படி லைட் ஆன் ஆகும்போது அவன் பின்னால ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. இப்ப அந்த லைட் அப்படியே பிளிங்க் ஆகுது. அவன் பின்னால திரும்பி பாக்குறான். பயங்கரமா ஒரு சத்தம். அந்த ஆன்ட்டி உள்ள வந்து பாக்குறதுக்குள்ள அந்த ரூம்ல இருந்த ஜன்னலை உடைச்சிட்டு அந்த பேய் அவனை தூக்கிட்டு போயிடுது. இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேல வந்து ரொம்ப பயந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த பேய் எப்படி இங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் கீழே வந்து பார்த்தா அவன் போட்டிருந்த Dress ஃபுல்லா உருவி போட்டு போயிருக்கு. இப்ப கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க அந்த பேய் தான் தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. அந்த குரூப்ல ஒருத்தன் வெளியில போய் பாத்துருக்கான். பார்த்ததுல அந்த வீட்லயும் ஸ்திரீ நாளைக்கு வாங்க எழுதி இருந்திருக்கும். அது மேல எவனோ ஒருத்தன் ஒண்ணு கடிச்சு வச்சிருப்பான். அப்படி ஒண்ணு கடிச்சதுல ஸ்திரீ நாளைக்கு வாங்குறதுல நாளைக்குங்கிற வார்த்தை மட்டும் அலைஞ்சிருக்கும். அதுக்கு பதிலா ஸ்திரீ வாங்குறது மட்டும் இருக்கும். இப்ப பாத்துட்டு வந்து உள்ள சொல்லிட்டு இருக்கான், எவன் இந்த வேலையை பார்த்தது, எவனோ போதையில போய் கரெக்டா ஸ்திரீ நாளைக்கு வாங்குற எழுத்துல நாளைக்குங்கிற வார்த்தை மேல மட்டும் உச்சா அடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அதனாலதான் அந்த பேய் கரெக்டா உள்ள வந்து அவனை தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் போட்டு கொடுத்துறான், மச்சான் நீ தானே சாங் போயிட்டு இருக்கும்போது நடுவுல உச்சா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் இல்ல நான் கவனிக்கல, அந்த இடத்துல என்ன இருந்தது நான் கவனிக்கல, கவனிச்சிருந்தா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப இவனுக்குள்ளே பயங்கரமா ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப ஆர்கியூமெண்ட் போகும்போது சரி நமக்குள்ள சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல, வாங்க நம்மளாம் சேர்ந்து அவனை தேடலாம் அப்படின்னு அதுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருக்கானுங்க. எங்க தேடியும் அவன் கிடைக்கல. சரி இதுக்கு மேலே நம்மளால தேட முடியாது அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு கட்டத்துல பயந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் வீட்டுல ஹீரோ குளிச்சுட்டு ஹீரோயின் கொடுத்த அந்த லெட்டர் எடுத்து பிரிச்சு பார்க்கறான். எடுத்து பிரிச்சிட்டு இருக்கான். வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம். என்னடான்னு வெளியில எடுத்து எட்டி பார்த்தா அந்த பார்ட்டிக்கு வந்து ஆன்ட்டி வந்து நின்னுட்டு இருக்கு. உன் ஃப்ரெண்ட் என்ன காசு கொடுத்து தான் கூட்டு வந்தான், ஆனா ஃபுல் காசும் கொடுக்காம அந்த பேய் அவனை தூக்கிட்டு போயிடுச்சு, அதனால இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீ அந்த காசை கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்குது. ஏமா உன்னை கூட்டு வந்தது அவன் என்கிட்ட வந்து காசு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமா உன்னாலதான் அவனை தூக்கிட்டு போச்சு, இல்லன்னா அவனும் காசை கொடுத்துருப்பான், 1 இயர் கரெக்டா அந்த எழுத்து மேல போய் உச்சாடிக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் சரி சரி இந்த இடத்துல நின்னு கத்திட்டு இருக்காத, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சந்தேகமா பாப்பாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. என்னடா இவங்களுக்கு உனக்கு பிரச்சனைன்னு கேட்க, அது ஒண்ணும் இல்லப்பா ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சனை அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா ஏதோ புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அவர் பர்ஸ்ல இருந்து ஒரு 3000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இப்ப அந்த ஆன்ட்டி கிளம்பி போயிடுது. அங்க வேலை செய்யற பெரியவரு இப்பவே பையன் அடக்கி வை, ஏதோ தப்பான சவகாசம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. இப்ப ஹீரோட அப்பாவும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு ஹீரோட வந்து கேட்டுட்டு இருக்காரு, இந்த வயசுல இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வருண்டா, அதுக்காக இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, உனக்குன்னு ஒருத்தி வருவா, அவ கூட சேர்ந்துதான் உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும்
ஹீரோவும் அவங்க அப்பாட்ட எப்படி முழுசா உண்மையை சொல்றதுன்னு தெரியாம இல்லப்பா அது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் ஹீரோட அப்பா அவர் சொல்றத கொஞ்சம் கூட காதலே வாங்காம ஹீரோக்கு ஒரு பெரிய அட்வைஸ் ஒன்னு போட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஹீரோவும் அந்த ஹீரோயின் கொடுத்த லெட்டர் இருக்குல்ல அதை எடுத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவங்களும் பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல மை டியர் விக்கி அப்படின்னதும் அவர் ஃப்ரெண்டு பாத்தியா மை டியரா அப்ப கன்ஃபார்மா இது லவ் லெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ல நீ ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்ப திறமையானவன், எனக்கு ஒன்னால ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது என்ன ஹெல்ப்னா இன்னைக்கு சாயங்காலமும் நான் திருவிழாக்கு வருவேன், அப்படி என்ன பார்க்க வரும்போது ஒரு கோட்டர் ரம்மு, 1/2 கிலோ ஆட்டுக்கறி, பள்ளி வாலு, வெள்ளை பூனையோட முடி, ஊமத்தங்கா, அது இதுன்னு இன்னொரு 2-3 பொருள் ஏதோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுமே ஏன்டா இதெல்லாம் மாட கேட்பாங்க, அந்த பொண்ணுக்கு வேற குடிக்கிற பழக்கம் நினைக்கிறேன், சைட் டிஷ்க்கு தான் மட்டன் கேட்டிருக்கு. சரி அது ஓகே, அப்ப அந்த பள்ளி வாலு பூனை முடிலாம் எதுக்குடா அப்படின்னு தெரியாம குழம்பி பேசிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் ஹீரோ என்கிட்ட முத தடவை கேட்டிருக்கா, எப்படி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும்ட்டு இப்ப இதெல்லாம் ஒவ்வொன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எந்த பிராண்ட் கோட்டர் வாங்குறதுன்னு தெரியாம ஒரு 3-4 கோட்டர் வாங்கிக்கிறாரு. மட்டன் கடையில போய் 1/2 கிலோ கறி வாங்கிக்கிறாரு. ஊமத்தாங்காயும் பறிச்சுக்கிறாரு. பள்ளிவாலும் ரெடி பண்ணிக்கிறாரு. ஆனா வெள்ளை பூனை மட்டும் கிடைக்கல, அதுக்கு பதிலா மிக்சட் கலர் தான் கிடைக்குது. இப்ப அந்த பூனை அப்படியே விரட்டி பிடிச்சி முடிய பிச்சிடுறாரு. இப்ப எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கோயில்ல இருக்கிற குளத்துக்கிட்ட போய் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோயினும் வந்துடுறாங்க. வந்துட்டு ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் இல்ல நானும் இப்பதான் வந்தேன், வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு அதுக்கு முன்னாலே சரி நான் உன்ட்ட சில பொருள்லாம் கேட்டேன் அதெல்லாம் கொண்டு வந்தியான்னு கேக்குது. கேட்ட உடனே ஹீரோவும் அவர் பேக்ல இருந்து ஒவ்வொன்னு எடுத்து கொடுக்குறாரு. எனக்கு குவார்டர் என்ன பிராண்ட் வாங்குறதுன்னு தெரியல, அதனால நாளா வாங்கிட்டேன். ஆனா பூனை முடி மட்டும் சுத்த வெள்ளையில கிடைக்கல, கொஞ்சம் மிக்சட் கலர் தான் கிடைச்சது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ட்டு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு நம்ம இங்க நின்னு பேச வேணாம், எனக்கு வேற ஒரு இடம் தெரியும் அங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஆட்டோல எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு, கையில மொபைலும் இல்ல, கரெக்டா திருவிழா அப்ப மட்டும் தான் வரா, அதுவும் அவளை இதுவரை வேற யாரும் பார்த்தது இல்ல, இவங்கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கா, அதுவும் கோயிலுக்குள்ள வேற வரல, எனக்கு என்னமோ அவதான் ஸ்திரியா இருப்பான்னு சந்தேகமா இருக்குது அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு என்னடா சொல்றேன்னு கேட்டா, ஆமா ஒவ்வொரு வருஷமும் திருவிழா பார்த்தானே ஸ்ரீ நம்ம ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களை தூக்கிட்டு போறா, அது ஏன் இவளா இருக்க கூடாது, ஒருவேளை அது ஸ்திரியா இருந்து நம்ம ஃப்ரெண்ட தூக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுதோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, லைன் போக மாட்டேங்குது. இப்ப இங்க அந்த பொண்ணு ரொம்ப தூரமா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கூட்டு வந்துருது. காட்டுக்குள்ள கூட்டு வந்து ஒரு மாதிரி கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது ஹீரோவும் ரொம்ப லவ்வா ஒரு மாதிரி ரொமான்ஸா பேச ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டேங்குது. பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் அப்படியே கண்ண பாத்துக்கிறாங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணு அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட போறாரு. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் ஹீரோவோட கண்ணை கையை வச்சு மூடிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் கண்ணை மூடி கண்ணை திறந்து பாக்குறான். பக்கத்துல அந்த பொண்ணு இல்ல, எரிஞ்சிட்டு இருந்த கேம்ப் ஃபயர் அணைஞ்சிருக்கு. ஹீரோவும் அந்த பொண்ணு பேர் கூட தெரியாம அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பாக்குறான். அந்த பொண்ணு எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப இவனுங்களும் ஹீரோ எங்க போனாருன்னு தெரியாம பைக்ல அங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. வந்துட்டு இதுக்கு மேலே நம்மளால தேட முடியாது, ஏன்னா அந்த ஸ்திரீ நம்மள வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்றது, நம்ம வீட்டுக்கு வர நம்ம ஒரே பசங்களா தான் இருக்கும், சரி வா நம்ம திரும்பி போயிடலான்னு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப வீட்டுக்கு கிளம்பும்போது பைக் பெட்ரோல் எல்லாம் நின்றுது. அவர் ஃப்ரெண்ட்ல இவர் பேர் வந்து ஜனா. இவரு ரொம்ப டென்ஷனா நடந்துக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்க, பைக்கு ஒரு 50 ரூபாய் பெட்ரோல் போட்டு வருவ, அதுவும் ஒரு ஃப்ரெண்ட காணோம், சொந்த பைக் தானே, ஏன் பெட்ரோல் அதிகமா போட்டா நான் குறைஞ்சு போயிடுவியா அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டு பைக்கை தள்ளி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப நடந்து போய் ஊருக்குள்ள வந்துறாங்க. வந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீ எங்கடா போற அப்படின்னதுக்கு, டேய் என்ன இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, எப்படி தேட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா நீ தானடா அவனை தேட வேணாம், இதுக்கு மேல வீட்டுக்கு போலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஆளுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும் போது என்ன நீங்க ரொம்ப கோபப்படுறான் அப்படின்னு நினைச்சு நடந்து போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல அந்த ஜனாங்கிறவன் கண்டிப்பா நீங்க ஸ்திரீ உன தூக்கிட்டு போயிருண்டா அப்படிங்கிறான். சொன்ன உடனே இவனும் சேம் டு யூன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்ப அந்த ஜனாங்கிறவன் அந்த வீதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னால அந்த ஸ்திரீங்கிற பேய் வந்துருது. வந்து ஜனான்னு அவன் பேரை பொறுமையா சொல்லி கூப்பிடுது. இவனும் அதுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்காக திரும்பி பார்க்காம அப்படி இப்படி தப்பிச்சு போக பாக்குறான். ஆனா கரெக்டா எதிரில வந்துருது. இப்ப அந்த பேயோட முகத்தை காட்டல, அந்த பேய் அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டே நிக்குது. அந்த பேயோட உருவத்தை பாக்குறான், ஒரு மாதிரி கோரமா இருக்கு. இவனும் அங்கங்க விழுந்துருச்சு ஓடுறான். அப்பயும் அந்த பேய் அவனை பின்னால விரட்டிக்கிட்டே போய் அவன் காலை புடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போயிடுது. இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம இவன் ட்ரெஸ்ஸையும் இன்னர் வேற முதற்கொண்டு ஃபுல்லா உருவி தூக்கி போட்டுருது. இப்ப அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது அவங்க அம்மா அவனோட ட்ரெஸ் எடுத்து வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன், இவனுங்களோட சேராத, இவனுங்களோட ஊரை சுத்தாதன்னு. இப்ப பாரு என் புள்ளி அந்த ஸ்திரீ வந்து தூக்கிட்டு போயிட்டா. இதுவரையும் என் புள்ள ஒரு பொண்ணுகிட்ட கூட பேசுனது கிடையாது. இப்ப அந்த ஸ்திரீ அவனை தூக்கிட்டு போய் என்னெல்லாம் பண்றாளோ தெரியலையே அப்படின்ட்டு பயங்கரமா புலம்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேல இங்க என்னன்னா நமக்கு தான் திட்டு அதிகம் விழுவுன்ட்டு இப்ப ஹீரோவும் அந்த மீதி இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டும் அங்க இருந்து அப்படியே நைஸா நழுவி போறாங்க. போகும்போது ஹீரோ பத்தி கேக்குறான், நேத்து நைட் எங்கடா போன, கோயில தான் விட்டு போனான், பாதியில எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ நடந்தது சொல்றாரு. என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போனா என்ன அங்கேயே விட்டுட்டு திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் இங்க பாரு எனக்கு தெரிஞ்ச வரையும் அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு, உன் கண்டுக்கு மட்டும் தான் தெரியறா, அதுவும் கோயிலுக்குள்ள வரமாட்டா, திடீர்னு காணாம போயிடுறா, அதுவும் நேத்து பள்ளிவாலு பூனை முடிலாம் கேட்டிருக்கா, எனக்கு தெரிஞ்ச அவ தான் ஸ்திரியா இருப்பா, சரி நீ கொஞ்சம் எச்சரிக்கையாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஃபுல்லா சந்தேகம் வந்துருது. ஆமா அது ஏன் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியறா, எதுக்கு நம்மள நடுக்காட்டுல விட்டு போனா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டே நடந்து போயிடுறான். இப்ப அந்த ஊர்ல அந்த ஸ்திரீயை பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச
தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காருல்ல ருத்ரன், அவரு அந்த பேயை பத்தி நோட்டீஸ் அடிச்சு அந்த ஊர் ஃபுல்லா கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, ஸ்திரீயோட ஆட்டம் தொடங்கிடுச்சு, நம்ம ஊர்ல ஒரு 3-4 பசங்களை தூக்கிட்டா, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம ஸ்டார்டிங்ல ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாருல, அத பூரா அந்த பிட் நோட்டீஸ்ல அடிச்சு வச்சிருக்காரு. இப்போ உட்கார்ந்து அந்த ஊர்க்காரங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுல ஒருத்தன் அந்த நோட்டீஸ்ல போட்டிருந்த பாயிண்ட பத்தி கேக்குறான். ஆமா, ஸ்திரீ ஒவ்வொருத்தங்க பின்னாலேயும் வந்து அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவான்னு சொன்னீங்களே, அது எப்படி நம்ம எல்லாரோட பேரும் அவளுக்கு தெரியும் அப்படின்னதும் உடனே வரும், அதெல்லாம் நம்மளோட எல்லா டீடைல்ஸும் அவகிட்ட இருக்கு, ஏன்னா நம்ம எல்லாரோட ஆதார் கார்டு அவகிட்ட இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா அது பேய்டா, அது எப்படியோ தெரிஞ்சுக்குதுடா, முன்ன அதுகிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இன்னொருத்தன் கேக்குறான், நம்ம ஒவ்வொருத்தங்க வீட்டு வாசலையும் ஸ்திரீ நாளைக்கு வான்னு எழுதி போறதுக்கு பதிலா ஸ்திரீ இனிமே வரவே வராதே அப்படின்னு எழுதி போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறான். உடனே இவரும், ஏன்டா நம்ம வீட்டுக்கு ஒரு பிடிக்காத சொந்தக்காரங்க வராங்க, அவங்கள மூஞ்சில அடிச்ச மாதிரி வரவே வராது நான் சொல்லுவேன், நாளைக்கு வாங்கன்னு தானே சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இப்ப என்ன நாளைக்கு வாங்கன்னு சொன்னா நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம போயிடறால, அதுவரையும் நம்ம சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த கூட்டத்துல இன்னொருத்தன் இந்த ஸ்திரீக்காக ரொம்ப பயந்து வெளியில வரதா இருக்குது, என் பொண்டாட்டி நீ ஸ்திரீ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ புடவையை கட்டிட்டு போ, அப்பதான் ஸ்திரீ ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்றான். உடனே இந்த ருத்ரங்கிறவரும், எப்பா நீங்க பாட்டு பூசாதே கிளப்பி விட்டுறாதீங்க, ஊர்ல ஆம்பளைங்களாவே இருக்கட்டும், அப்புறம் எல்லாரும் புடவை கட்டிட்டு தான் சுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு டீ கடையில நின்னு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல நின்னு டீ குடிச்சிட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கான். நேத்து ஸ்திரீ தூக்கிட்டு போனது உன் ஃப்ரெண்ட் தானே, இன்னும் ரொம்ப கூலா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ ரொம்ப கடுப்பாகி அவன் தலையிலே 2 போட்டு இப்ப வேகமா அவனோட டைலர் கடை கிளம்பி போய் அந்த பொண்ணு ஒரு Dress ஒன்னு தைக்க கொடுத்துச்சு பாத்தீங்களா, அந்த Dress எடுத்து வேகமா தைக்க ஆரம்பிக்கிறான். அவன் தைக்கிறத அவங்க அப்பாவே ரொம்ப பிரமிச்சு பாத்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு லெஹங்கா தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுமா. ஹீரோ அதை வெறும் 1/2 மணி நேரத்துல முடிச்சிடறான். முடிச்சுட்டு இப்ப அந்த தச்ச Dress எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான்ல அந்த வீட்டு மாடி, அந்த மாடியில உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அந்த பொண்ணு வந்துருது. ஹீரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், அந்த பொண்ணுக்கு முன்ன கால் இருக்கான்னு பாத்தியா, ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணு, அந்த பொண்ணு பேயா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கால் இருக்காதுன்னு சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு கால் இருக்கான்னு பார்த்தா கால் இருக்கு. அந்த கால் அப்படியே ரொம்ப கொடூரமா எரிஞ்ச மாதிரி மாறுது. அப்படியே பொறுமையா அண்ணாந்து அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணோட கை, அந்த பொண்ணோட முகம் அப்படியே கோரமா மாறி ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோ கீழே குனிஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாத, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு விக்கின்னு கூப்பிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா ஹீரோக்கு வந்தது ஒரு இமேஜினேஷன் போல. அந்த பொண்ணு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி சமாளிக்கிறான். இல்ல ஒண்ணும் இல்ல, நான் வேற ஒரு சிந்தனையில இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, இந்த உன் Dress நான் தச்சிட்டேன், அதை எடுத்து வந்து உன்கிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு அந்த Dress எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு Dress வாங்கி ரொம்ப சூப்பரா தச்சிருக்க, நீ ரொம்ப டேலண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு கால் இருக்கான்னு பார்க்க ட்ரை பண்றான். அந்த பொண்ணு, விக்கி இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இல்ல சும்மா தான் பார்த்தேன், நான் உன்ட்ட ஒன்னு கேட்கணும், நீ ஏன் ஒவ்வொரு வருஷமும் திருவிழா அப்ப மட்டும் வர, அதுவும் என்கிட்ட மட்டும் தான் பேசுற, வேற யார்ட்டையுமே நீ பேசி நான் பார்த்தது இல்ல, உன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அதுவும் இல்லாம அந்த பள்ளி வாலு பூனை முடியெல்லாம் எதுக்கு கேட்ட, ஒருவேளை இல்ல சப்போஸ் தெரிஞ்சுக்கிட்டா முன்னாலே ப்ரிப்பேர் ஆயிடுவான்ல, அதுக்காக தான் கேட்டேன், ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தூரத்துல ஒருத்தன் உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்குது, உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டா அவனும் திரும்பி பார்த்துட்டு அங்க யாருப்பா இருக்கா அப்படிங்கிறான். உடனே ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இப்ப அன்னைக்கு நைட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ சொன்ன மாதிரி அவ வந்தா, அவ காலை பார்க்க ட்ரை பண்ண, பார்க்கவே முடியல, அவ என்கிட்ட எந்த பத்தியுமே சொல்லாம அப்படியே மாயமா மறைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பேசிட்டு நம்ம ஊர்ல ஸ்திரீயை பத்தி நல்லா தெரிஞ்சவர் ருத்ரானா தான், வா நாம போய் ருத்ரானாவை பார்க்கலான்ட்டு அவரோட லைப்ரரியில போய் பேசிட்டு இருக்காங்க. அவரும் நான் இங்க இருக்கிற எல்லா புக்குமே படிச்சிருக்கேன், அந்த ஸ்திரீயை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன், அது ஒரு புக்ல போட்டிருக்குன்னு ஒரு புக் எடுத்துட்டு தராரு. அந்த புக்ல அந்த ஸ்திரீயை பத்தி போட்டிருக்கு. அந்த ஸ்திரீங்கிற பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால அந்த ஊர்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணும் அந்த ஊர்ல ஒரு பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்படி கல்யாணம் அன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தை தொடங்கி அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த ஊர்ல இருந்தவங்க அவங்களை அடிச்சே கொண்டிருக்காங்க. இதனாலதான் அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களை பழி வாங்குறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா திருவிழா அப்ப வந்து ஒவ்வொரு ஆம்பளைங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இதை படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த பக்கம் இல்லாம இருக்கு. என்னடா அடுத்த பக்கம் இல்லன்னு திரும்பி பார்த்தா 30வது பக்கத்துல இருந்து அடுத்து 83வது பக்கம் தான் இருக்கு. நடுவுல இருக்க பக்கங்க இல்ல. உடனே அந்த ருத்ரன்கிறவரும், இதுக்குதான் லைப்ரரிக்குள்ள சின்ன பசங்களே விடுறது கிடையாது, வந்து விளையாடுறன்னு புக்கை கிழிச்சு பேப்பர் ராக்கெட் செஞ்சு விளையாண்டு போயிருக்கானுங்க, அதனாலதான் இப்படி கிழிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் டென்ஷன் ஆகி இப்ப மீதி கதை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு அந்த 80வது பக்கத்தை பார்த்தா அந்த 80வது பக்கத்துல ஒரு அரண்மனையோட போட்டோ போட்டிருக்கு. இப்ப ஹீரோவும் இந்த அரண்மனையை நான் பார்த்திருக்கேன், அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு என்ன காட்டுல விட்டு போனப்ப, அந்த பொண்ணை தேடி போனப்ப அந்த காட்டுக்கு பக்கத்துல தான் அரண்மனை இருக்கு, எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த அரண்மனைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கிளம்பி போயிட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் ஜனாங்கிறவர் அந்த பேய் தூக்கிட்டு போச்சுல, இப்ப அந்த ஜனாங்கிறவரை தேடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் அந்த அரண்மனைக்குள்ள போறதுக்கு பயந்துக்கிறாங்க. ஹீரோ மட்டும் தைரியமா நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்ட்டு விட்டு போறாரு. உடனே இவங்க 2 பேரும் இல்ல நாங்களும் வரேன்ட்டு ஹீரோ கூட கிளம்பி உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பி போயிட்டு ஆளுக்கு ஒரு திசையில தேடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது அந்த பேய் அங்கதான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் நடந்து போகும்போது அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ அங்க உள்ள போயிட்டு அங்க நிறைய சிற்பம்லாம் இருக்கு. அந்த சிற்பத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் கரெக்டா இவர் பின்னால வந்து நின்னுட்டு விக்கின்னு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுது. இப்ப ஹீரோவும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீங்க தான் ஸ்திரீங்கிறத நான் முன்னாலே கண்டுபிடிச்சிட்டேன், நாம தான் ஆல்ரெடி ஃப்ரெண்டா இருக்கோம்ல, என்னை ஒன்னும் பண்ணிடாதீங்க, நான் உங்களுக்காக லெஹங்கா வேற தச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது அது பக்கத்துல வந்து நின்றுது பின்னால. இப்ப அவனும் மொபைல் எடுத்து அதுல முகம் தெரியுதா
அப்படின்ட்டு அப்படியே செல்ஃபி எடுத்து பாக்குறான். ஆனா போட்டோல எதுவுமே பதிவாகல. சரி பின்னால இல்லன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ திரும்பி பாத்துறான். திரும்பி பார்க்கும்போது வேகமா கிட்ட வந்து அவன் முகத்துக்கு நேரா நிக்குது. அவங்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு வந்தது. கிட்ட வந்து ஹீரோட கண்ணை பார்த்ததுமே அதோட கோவத்தை குறைஞ்சு அப்படியே சாந்தமாயிடுது. சாந்தமாகி அப்படியே ஹீரோட கண்ணை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த பேயும் அப்படியே தலைய பொறுமையா சாட்சி பாக்குது. ஹீரோவும் தலையை சாட்சி பாக்குறான். ரெண்டு பேரும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு கத்தி வேகமா வருது. வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒதுங்கிக்கிறாங்க. அந்த கத்தி எதிரில இருந்த செவுத்துல போய் குத்திடுது. திரும்பி பார்த்தா ஹீரோயின் அங்க நின்னு அவங்க தான் அந்த கத்தியை வீசிருக்காங்க. இப்ப அந்த பேய் நேரா ஹீரோயின் போகுது. ஹீரோயின் போனதுமே கை ஃபுல்லா ஒரு விபூதி மாதிரி இருக்கு. அது எடுத்து மேல எறிறாங்க. எரிஞ்ச உடனே அந்த பேய் அந்த அரண்மனை விட்டு வேகமா கிளம்பி போயிடுது. இப்ப ஹீரோக்கு இப்பதான் உயிரே வருது. ஒண்ணு அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்ச சந்தோஷம் ஒண்ணு, இன்னொன்னு அந்த பொண்ணு அந்த பேய் இல்ல அது ஒரு சந்தோஷம். இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட நல்ல வேலை நான் நீங்க நினைச்சேன் ஆனா நீங்க இல்ல அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு ரெண்டு பேரும் அந்த அரண்மனை விட்டு வெளியில வராங்க. இப்ப அந்த பொண்ணை பார்த்ததுமே ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ருத்ரன்கிறவர் பயந்து ஓடுறாரு. இது யார் அந்த பொண்ணு திடீர்னு உள்ள இருந்து கூட்டு வரனதும் இப்ப ஹீரோ டேய் இவதான்டா நான் சொன்ன பொண்ணு, இவ ஸ்திரீ இல்லடா, நாம தான் ஸ்திரீ நினைச்சிட்டு இருந்தோம், சொல்ல போனா இந்த ஸ்திரீ கிட்ட இருந்து இவதான்டா காப்பாத்தனா அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பொண்ணு சொல்றா நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்களோ இதுக்காக தான் நானும் ஒவ்வொரு வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஸ்திரீ உங்க ஃப்ரெண்டை தூக்கிட்டு போன மாதிரி எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை தூக்கிட்டு போயிட்டா. நான் அவளை பிடிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு திருவிழா அப்பவும் இந்த ஊருக்கு வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அவளை நான் சீக்கிரம் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை அழிக்கிறதுக்காக நானும் அந்த மாந்திரிக வேலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்காக தான் உங்ககிட்ட அந்த பூனை முடி பள்ளி வரலாம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த பேய் தூக்கிட்டு போச்சுல ஹீரோட ஃப்ரெண்டு ஜனா, அவன் Dress இல்லாம நின்னுட்டு இருக்கான். இப்ப அவனை ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை நீ திரும்பி வந்துட்ட, எங்க நீ வராமலே போயிடுவோன்னு நினைச்சேன். அந்த பேய் உன்னை என்னடா பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா நான் தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறான். இப்ப தூங்கிட்டு இருக்கும்போது பாதி நேரத்துல வேகமா எந்திரிச்சு அந்த தெருவுல நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் பொழுது விடிஞ்சா அந்த தெருவுல மொத்தம் 20 பசங்களை ஸ்திரீ தூக்கிட்டு போயிருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் அந்த பசங்க போடுற அந்த Dress மட்டும் தான் இருக்கு, பசங்களை காணோம். எல்லா வீட்ல இருந்து அவங்க அம்மா Dress எடுத்துட்டு வந்து என் பையனும் காணோம்னு அழுதுட்டு இருக்காங்க. என்னடா பார்த்தா இவங்க வீட்டுக்கு வெளியில ஸ்திரீ நாளைக்கு வான்னு எழுதி இருந்தாங்க பாத்தீங்களா, அதை யாரோ அழைச்சிருக்காங்க. யார் இந்த வேலையை பார்த்திருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ஜனாங்கரவன பார்க்க போறான். டேய் இந்த ஸ்திரீ படுற நேத்து ஒரே நாள்ல நம்ம ஊர்ல 20 பசங்களை தூக்கிட்டு போயிருக்கா. அதுவும் இல்லாம எவனோ வேணும்னு ஸ்திரீ நாளைக்கு வாங்குறத ஃபுல்லா கையாலே அழைச்சிருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்தா இவன் ரொம்ப விசித்திரமா உட்காந்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவன் கையில தான் எல்லார் வீட்டு பெயிண்ட் ஒட்டிட்டு இருக்கு. டேய் நீ தான் எல்லார் வீட்லயும் எழுதி இருந்தது அழைச்சியாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இவன் ரொம்ப கொடூரமா மாறி அவனையும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப அவங்க வீட்டுல இருக்கவங்களும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏதோ பயங்கரமா பேய் பிடிச்ச மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறான். ஹீரோ வந்து எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஆனா அவனை கட்டுப்படுத்தவே முடியல. இப்ப ஹீரோயின் கரெக்ட் டைம்ல அவன் மேல விபூதி எரிஞ்சு புடிச்சு வச்சிடறான். இப்ப அந்த ஊர்ல ஒருத்தன் அவன் வைஃப் சேலை கட்டிட்டு போக சொன்னுச்சுல, அவனும் கரெக்டா சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறான். இதுக்கு மேல வேற வழி எனக்கு தெரியல. அதுவும் நேத்து ஒரே நாள்ல 20 பசங்களை தூக்கிட்டு போயிருக்கா. இந்த வருஷம் மட்டும் 25 பசங்களை தூக்கிட்டு போயிருக்கா. அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு சேலையை கட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். இப்ப அந்த ஊர்ல இருக்கிற அரசியல் தலைவர் மீட்டிங் போட்டு அந்த பசங்களை யாராவது காப்பாத்தி மீட்டிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு பசங்களுக்கும் நான் 10,000 ரூபாய் சிறப்பு பரிசா தரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த வீட்டு மாடியில ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த புக்ல மட்டும் மீதி என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ஸ்திரீ எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த புக்கை எழுதினவர் யாரு, அவரை தேடி போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க அந்த ருத்ரன்கிறவரும் ஆமா எனக்கு அவர் தெரியும், அவர் ஒன்னு உயிரோட தான் இருக்கிறார் அப்படின்ட்டு இப்ப அந்த புக்கை எழுதினவரை பார்க்க போறாங்க. பார்க்க போனா அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி இவங்க கேட்கறதுக்கும் அவன் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கான். இப்ப இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பொண்ணுங்கன்னா சமையல் மட்டும் தான் பண்ணணும், ஆம்பளைங்களுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி நடந்துக்கணும், ஆம்பளைங்க என்ன கேட்டாலும் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இவன் பேச பேச ரொம்ப கடுப்பாகி இவனா ஒரு ஆளு இவனை பார்க்க கூட்டு வந்தீங்க, சி வாங்க போலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும்போது இவன் சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்ல அவன் மேல வந்து நின்னு நான் பைத்தியக்காரன் கிடையாது, இந்த ஊருக்காரங்க தான் பைத்தியக்காரனுங்க. எவ்வளவு ஆசையா தன்னோட வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு வந்த அந்த பொண்ணை இந்த ஊர்ல ஒருத்தர் விடாம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. கடைசியில அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்தா அவன் கூட வாழ விடாம கல்லால் அடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த ஊர் ஆம்பளைங்க ஒருத்தன் உயிரோட இருக்கிற வரையும் அவ அடங்க மாட்டா. ஒவ்வொரு வருஷம் திருவிழாவுக்கும் வருவா, வந்து எல்லாருமே தூக்கிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கட்டுப்படுத்த வேற வழியே இல்லையான்னு கேட்க ஒரு வழி இருக்கு, அது ஒருத்தனால மட்டும் தான் முடியும். அந்த ஒருத்தன் யாருன்னா ஆலமரத்து மடியில பிறந்திருப்பான், அவன் ஒரு சிறப்பான கலைஞனா இருப்பான், அவங்க அம்மா ஒரு நாட்டியக்காரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப இவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க, அது யாரா இருக்கும், இந்த ஊர்ல யார் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றானுங்க, டே நீ ஊர்ல உங்க பாட்டி வீட்டுல தானே பிறந்த, ஆமா உங்க பாட்டி வீட்டுக்கு பின்னால ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, ஆமா ஆனா சிறப்பான கலைஞர்னு சொன்னானே, நம்ம சுத்து வட்டாரத்துல லேடிஸ் ஃபேஷன்ல நீ தான் கலக்கிட்டு இருக்க, உன்னை பீட் பண்ண இங்க ஆளே இல்ல, அப்ப நீ சிறப்பான கலைஞர் தானே அப்படிங்கிறான். உடனே ஹீரோவும் அதெல்லாம் ஓகேடா, ஆனா நாட்டியக்காரியோட பையன் சொன்னானேடா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவன் ஃப்ரெண்டும் அந்த ருத்ரன்கிறவரை பார்த்து நாட்டியக்காரினா அதுவா தானே இருக்கும் அப்படின்னு பேசுறான்.
அவரும் யோசிச்சு பார்த்துட்டு அதத்தான் அப்படி மறைச்சு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறான். என்ன சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லடா நீ சின்ன வயசுல இருந்து உங்ககிட்ட நாங்க இதை சொன்னது கிடையாது, இருந்தாலும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அம்மா இந்த ஊர்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, அது என்ன தொழில்னா அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. உடனே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, அப்போ எங்க அம்மா விவசாயிங்கிறீங்களா அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. சும்மா வாய்க்கு அந்த மாதிரி பேசாதீங்க, அது யாரை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு கிளம்பி போயிடுறான். கிளம்பி போயிட்டு ஃபுல்லா குடிச்சிடறான். குடிச்சிட்டு அன்னைக்கு நைட் அவங்க அப்பா பார்த்து கேட்டுட்டு இருக்கான், நீங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல அந்த ஆன்டி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டியா அப்படின்ட்டு, அந்த மாதிரி நீங்களாமோ ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறைமுகமா கேட்கறான். அவங்க அப்பா எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறாரு. இவன் கேட்டதுனால அவங்க அப்பா அடுத்த நாள் வரையும் சாப்பிடாமலே இருக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல, ஏதோ போதையில தெரியாம கேட்டேன், இதுக்கு மேலேயும் விரதத்துல இருக்க வேணாம், விரதத்தை எப்படியா முடிச்சுக்கங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு சப்பாத்தி கொடுத்து கன்வின்ஸ் பண்றான். கன்வின்ஸ் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருக்கான். நான் இப்ப ஃபுல்லா கிளியர் ஆயிட்டேன், எங்க அம்மா என்ன தொழில் பண்ணிருந்தா என்ன, ஆனாலும் அவங்க எனக்கு அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் இப்போதைக்கு இந்த ஊரை காப்பாத்த போறது நீதான், இந்த ஊரை காப்பாத்துறதுக்காகவே நீ பிறந்திருக்க அப்படின்னு ஹீரோவை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் பேசிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான், எல்லாரும் நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க, இந்த ஊரை நான் காப்பாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷனா நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ ஸ்திரீயை பத்தி நான் சில விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எல்லார் வீட்லயும் ஸ்திரீ நாளைக்கு வான்னு எழுதி போடுறத அவளால படிக்க முடியுது, அப்போ அவளுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்திரீ நாளைக்கு வா அப்படின்னு நம்ம எழுதி வச்சிருந்தா, ஓ அப்படியா, ஓகே சரி நான் நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ நம்ம சொன்னா அவளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவ ஒரு விஷயத்துல மட்டும் முட்டாள், நம்ம ஒவ்வொரு நாளும் வரோம், ஒவ்வொரு நாளுமே நாளைக்கு வா எழுதி வச்சிருக்கேன்னு அவ ஒரு நாள் கூட யோசிச்சது கிடையாது. அந்த விஷயத்துல ஒரு முட்டாள், அதனால அவளை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் அந்த பேயை மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு வர வச்சிட்டா அவளை அழிக்கிறதுக்கு இப்ப நான் முழுசா ரெடி ஆயிட்டேன், அவளை ஈஸியா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அவளை எப்படி தனியா வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்னால மட்டும் தான் முடியும், ஏன்னா அவ ஒவ்வொரு ஆம்பளைங்களையும் திருமண உடனே தூக்கிட்டு போனவ அன்னைக்கு உன் எதிரில மட்டும் வந்து நின்னு உன் கண்ணையும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா, உன் கண்ணுல ஒரு காதல் இருக்கு, அது அவளுக்கு பிடிச்சிருந்திருக்கு, அதனாலதான் அன்னைக்கு உன்னை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஹீரோ கேட்க, இன்னைக்கு நைட் நீ மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி ஊருக்கு வெளியில வந்துரு, கண்டிப்பா உன்னை பார்க்க வருவா, அந்த இடத்துல வச்சு அவளை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாரு. மாப்பிள்ள மாதிரி வந்து என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா, சும்மா உனக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி வைப்போம், அவளும் வருவா, அதுக்கப்புறமா நாம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிடுறா. இப்ப ஹீரோவும் சரின்ட்டு போயிடறான். இப்ப ஹீரோயினும் அந்த பேயை அழிக்கிறதுக்காக நிறைய பொருள்லாம் வச்சு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதாவது அந்த பூனை முடி, அந்த ஊமத்தங்கா, அப்படி எக்கச்சக்கமான பொருள் இருக்கு, அதெல்லாம் வச்சு ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணது மட்டும் இல்லாம இந்த பில்டிங் குள்ள கரெக்டா அவளை வர வைக்கிறதுக்காக ஸ்திரீ நீ உள்ள வா அப்படின்னு எழுதி உள்ள எந்த பக்கமா வரணுங்கிறதுக்கு ஏரோ மார்க்லாம் போட்டு ஒட்டிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. எல்லார வீட்லயும் ஆம்பளைங்க சேஃப்டியா வீட்டுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோ மட்டும் நல்லா புது மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி கிளம்பி வெளியில வரான். வந்து இவங்க போட்ட பிளான் படி பேசிட்டு, நாங்க அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருப்போம், அவங்ககிட்ட வந்து நின்னதுமே நான் அவளை எதனா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க உட்கார வச்சு எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா ஏதோ ஒண்ணு உள்ள வர மாதிரி காட்டுறாங்க. இப்ப இவங்களும் பாத்துக்கிட்டு அவ உள்ள வந்துட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அது அவன் இருக்கிற ரூம் பக்கம் போகாம இவங்க இருக்கிற ரூம் பக்கம் வர மாதிரி தெரியுது. என்ன இந்த பக்கம் வர மாதிரி சத்தம் கேக்குது, அந்த பக்கம் தானே போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கதை வேகமா உடையுது. யாருன்னு பார்த்தா அந்த ஜனங்கிறவன் அந்த வெறி பிடிச்ச மாதிரி ஆனால அவனை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. எப்படியோ தப்பிச்சு வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவங்க அவனை சமாளிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த ஸ்ரீ கரெக்டா ஹீரோ கிட்ட வந்துடுறா. இப்ப ஹீரோட கண்ணு அப்படியே ரெட்டா மாறுது. ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். முன்னால யாருமே இல்ல. இப்ப அப்படியே எழுந்து அந்த ரூமுக்கு வெளியில அப்படியே நடந்து வந்து சுத்தி பாத்துட்டு இருந்தா கரெக்டா அந்த பேய் பின்னால வந்து நின்னுட்டு இருக்கு. இப்ப இவங்களும் அந்த ஜனங்கிறவனை சமாளிச்சுட்டு அந்த ஹீரோ அந்த ரூம் பக்கம் டார்ச் அடிச்சு பார்த்தா ஹீரோ காணோம். இப்ப இவன் எங்கடா திடீர்னு காணா போனா அப்படின்ட்டு ஹீரோ பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடம் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. அவன் ஆளை காணோம். எங்க போயிருப்பான், திடீர்னு காணா போயிட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டோட மொபைலுக்கு ஒரு லொகேஷன் வருது. அவன் தான் ஏதோ ஒரு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அது என்ன லொகேஷன்னா, ஹீரோட ஃப்ரெண்டை தேடி ஒரு அரண்மனைக்கு போனாங்கல்ல, அந்த அரண்மனையோட லொகேஷன் வந்திருக்கும். இப்ப அந்த அரண்மனைக்கு கிளம்பி போறாங்க. இப்ப அந்த அரண்மனைக்குள்ள காட்டுறாங்க ஹீரோவா அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள தூக்கிட்டு வந்து போட்டுருக்கு. ஹீரோவும் அங்க இருந்து அப்படி இப்படி அசைய ட்ரை பண்றான். ட்ரை பண்ணும்போது அது ஒரு மாதிரி கோவமா சத்தம் போடுது. சத்தம் போட ஹீரோ இல்லையே நான் ஒண்ணும் பண்ணலையே, நான் பாட்டுக்கு இந்த இடத்துல ஓரமா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இப்ப ஹீரோக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுனே புரியாம, இல்ல நீங்க இதுக்காக தான் வந்தீங்கன்னு தெரியும், நானே ரெடி ஆயிடுறேன் அப்படின்ட்டு அவன் போட்டு இருந்த ட்ரெஸ் ஃபுல்லா கழட்டிட்டு அண்டர்வேரோட நின்னுட்டு இருக்கான். இங்க பாருங்க நானே ரெடி ஆயிட்டேன், என்ன வேற எதுவும் பண்ணிடாதீங்க, நானே ரெடியா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பேய் வேகமா வந்து ஹீரோ ஒரே போடு அடிச்சு உருட்டி விட்டு போயிடுது. இப்ப ஹீரோ எழுந்து நின்னு, ஓ சாரி என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ட்ரெஸ் பேண்ட் எல்லாம் எடுத்து வேகமா போட்டுக்கிறான். இப்ப அந்த பேய் அப்படியே பொறுமையா அவன் முன்னால வந்து நிக்குது. நின்னு அப்போ பார்த்த மாதிரி அவன் கண்ணு அப்படியே உத்து பாத்துட்டு இருக்கு. ஹீரோவும் அப்படியே தலையை அப்படி இப்படி சாய்ச்சி பாத்துட்டு இருக்கான். இப்ப இவன் தலையை சாய்க்க அதுவும் அதே மாதிரி தலையை சாய்ச்சி பாத்துட்டு இருக்கு. பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் வந்து அந்த பேய் மேல விபூதி அடிச்சிடறான். விபூதி அடிச்ச உடனே அந்த பேய் ஓரமா போய் விழுந்துருது. விழுந்த உடனே அவளை இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும், அவளை முழுசா அழிக்கணும்னா நீ ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு கையில ஒரு கத்தி எடுத்து கொடுக்குறா. இந்த கத்தியை வச்சு அவன் நெஞ்சிலே குத்திட்டு அவளோட முடியை அறுத்துரு, இதை அறுத்துட்டினா அவன்
மொத்தமா அழிஞ்சிருவா அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் கையில கத்திய வாங்கிட்டு அப்படியே பொறுமையா கிட்ட போறான். கிட்ட போன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி பரிதாபம் வந்துருது. இதேதான் நாமளும் பண்ணணுமா? ஏற்கனவே இந்த ஊருக்காரங்களே அவங்க மேல பாவம் பார்க்காம தான் அவங்கள கொன்னு இப்படி பேயா மாத்தி வச்சிருக்காங்க. நாமளும் அதே தப்ப பண்ணணுமா? நம்ம வேற ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அதெல்லாம் இல்ல, இத பண்ணா மட்டும் தான் அவளை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த பேய் எஞ்சிருது. எழுந்து பயங்கரமா கத்திக்கிட்டு ஹீரோயினை பார்த்து அப்படியே கிட்ட வருது. இப்ப ஹீரோ எழுந்து ஓடி போய் குறுக்க நின்னுட்டு இருக்கான். அந்த பேய் அப்பயும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோவால அதோட முகத்தையே பார்க்க முடியல, ரொம்ப கொடூரமா இருக்கு. அவனும் அப்படி இப்படி பார்க்க ட்ரை பண்றான். இப்ப ஹீரோயினும் நீ அவளை லவ்வா பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் இருடி நீ வேற இவ்வளவு டெரரா முன்னால வந்து நின்னுட்டு இருக்கு, லவ்வா பாருன்னு எப்படி பாக்குறது அப்படின்னு இருக்கான். பார்த்துட்டு அவனும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பார்க்க ட்ரை பண்றான். ஆனா முடியல. அந்த பேய் அப்பயும் கத்திக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி அந்த பேயை அதட்டுறான். ஏய் இங்க பாரு, சும்மா மூஞ்சிக்கு நேரம் வந்து கத்திட்டே இருந்தா எப்படி பாக்குறது? நான் இந்த ஊரை பாதுகாக்க பிறந்தவன், கொஞ்சமாவது மரியாதை கொடு அப்படின்னு இருக்கான். அந்த பேய் அப்படியே நின்னுட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு மூஞ்சிக்கு மேல வந்து பேனு கத்தனா பயந்துருவாங்களா அப்படின்னு இருக்கான். இவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கரெக்டா அந்த கத்தி எடுத்துறாங்க. எடுத்து ஹீரோ கிட்ட தூக்கி போடுறாங்க. ஹீரோ அந்த கத்தியை பிடிக்காம விட்டுறான். இப்ப அந்த பேய் கரெக்டா பாத்துருது. பார்த்துட்டு ஹீரோயினை விரட்டிட்டு இருக்கு. ஹீரோயின் வேகமா ஓடுறா. ஹீரோயினை விரட்டிட்டே போகவும் அந்த இடத்துல டெட் எண்ட் வந்துருது. அதுக்கு மேல ஹீரோயினால ஓட முடியல. இப்ப அந்த பேய் முன்னாலே போய் நின்னு அதோட சக்தியை வச்சு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு இருக்கு மேல. கரெக்ட் டைம்ல ஹீரோ பின்னால வந்து அந்த பேயோட ஜடையை அறுத்துறான். அதை அறுத்த உடனே அப்படியே மாயமா மறைஞ்சிருது. இப்போ ஹீரோயின் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. பரவாயில்ல, ஏதோ கரெக்ட் டைம்ல வந்து காப்பாத்திட்ட, அவளோட முடிய அறுத்தாச்சு, அதனால இந்த தடவை அவளால எந்த தொல்லையும் கிடையாது, ஆனா அடுத்த திருவிழாவுக்கு திரும்பவும் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பேய் போன உடனே அந்த ஜனாங்கரவனும் நார்மல் ஆயிடுறான். இப்ப அவனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த அரண்மனை விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்தா ஒரு சத்தம், என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த அரண்மனையில இருந்த ஒரு ரூம்ல இருந்து அந்த ஊர்ல இருந்து தூக்கிட்டு போச்சு பாத்தீங்களா ஒரு 25 பசங்க. அந்த 25 பசங்களுமே ஃபுல்லா Dress இல்லாம அந்த ரூம் விட்டு வெளியில வரானுங்க. தூக்கிட்டு போன ஒவ்வொருத்தரையும் அந்த ரூம்குள்ள தான் போட்டு வச்சிருந்திருக்கு போல. இப்ப எல்லாரும் அந்த ரூமோட கதவை திறந்து வெளியில வரானுங்க. இப்ப எல்லாரையும் அவங்க காப்பாத்தி கூட்டு வந்ததுனால அந்த ஊர் அரசியல் தலைவர் மேடை போட்டு அவங்களை கௌரவிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் கரெக்டா வழி அனுப்பி போட வராரு. வரும்போது ஹீரோ தச்சு கொடுத்த லெஹங்கா தான் அவங்க போட்டிருக்காங்க. பார்த்துட்டு ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு அவரோட லவ்வ அரசல் புரசலா சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள கரெக்டா பஸ் வந்துருது. இப்ப ஹீரோயினும் பஸ்ல ஏறி ஹீரோட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்களை நிறுத்தி இதுக்கப்புறம் திரும்பவும் நான் உன்னை பார்க்கணும்னு எப்படி பாக்குறதுன்னு கேட்க, நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சாலே போதும், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த பஸ்ல அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பேக் உள்ள கையை விட்டு அந்த பேயோட முடியை வெட்டினால அந்த முடியை கையில எடுக்கிறாங்க. கையில எடுத்து அதை அப்படியே அவங்க ஜடையோட கையில வச்சு அப்படியே பிக்ஸ் பண்றாங்க. பிக்ஸ் பண்ண உடனே அது மொத்தமா இவங்க ஜடையோட பிக்ஸ் ஆயிடுது. இப்ப அந்த பஸ்ல கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இந்த சீட்டை திரும்பி பார்த்தா ஹீரோயின் மாயமா மறைஞ்சிடறாங்க. இப்ப அப்படியே கட் ஆகுது. ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு காட்டுறாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு என்ட்ரி கேட் மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த என்ட்ரி கேட் கிட்ட அந்த ஊர்க்காரங்க அந்த பேயை கௌரவிக்கிற விதமா அந்த ஸ்திரீக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. இப்ப அந்த பேய் வந்து அந்த இடத்துல பறந்துகிட்டு அந்த சிலையை அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட பார்ட் 2 வந்திருக்கு, அதை இன்னும் பார்க்கல. இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா இந்த படத்தோட பார்ட் 2 வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம பிளாஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஹைப்பும் போட்டு விடுங்க. அண்ட் இந்த வீடியோட கார்னர்ல நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்கும் ஆட் பண்றேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.